எதிரிகள் என்னை மாற்ற முடியாது. எப்பவுமே எத்தனையோ பேர் சிகரெட் குடிக்காதுன்னு சொல்லி திருந்தாதவங்கலாம் பையனுக்கு நான் சிகரெட் குடிக்கிறதுனால பாதிப்பு வரும் என் பிள்ளைக்கு அப்படின்னு ஒன்று குடிக்கிறது என்ன செஞ்சிருவாங்க, நிப்பாட்டிடுவாங்க. அதனால இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஃபுல்லாக கேன்சரை காமிச்சாங்க, எதோ காமிச்சாங்க. அதுக்கெல்லாம் பயப்படல. அதுக்கப்புறம் தம்மை போட்டுட்டு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறான். ஆனால் இப்போ குழந்தைய காட்டுறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானது லவ். ஆமாம், அப்படியே சத்தியத்தை லவ். ஸோ லவ் தான் ஒருத்தனை மாற்றும். என் அன்புக்குரியவர்களே, ஸோ யூ மஸ்ட் நோ விச் இஸ் த பவர்ஃபுல் வெப்பன். நீங்கள் ஏசுநாட்டை வந்தால் திருந்தவே மாட்டீங்க. இவங்க பண்ணுற பிரசங்கத்தெல்லாம் பார்த்தா சபை அப்படின்னா இவன் சொல்ல மாட்டேன் சாமி கும்பிட்றாங்க, ஒன்றும் புரியலையே. ஆனால் இவன் சொல்கிற ஏசுனார் அப்படி அமைதியாக இருக்கிறாரு. இப்படி அமைதியாக இருந்து உலகத்தையே உள்ள கொண்டு வந்துட்டாரு. அமைதியாக இருக்கிற சாமிக்கு முன்னாடி இந்த காவல் தெய்வம் இல்ல அப்படி நிற்கிறாங்க சில பிரசங்கிமார்கள். சார் நீ என்ன சாமியை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அருவாளை தூக்கிட்டு நாக்க துருத்திக்கிட்டு அழிஞ்சிருவ அப்படின்னா பார்ட்டி இவர் வேற இடத்துல ரெப்ரசன்டேட்டிவா இருக்க வேண்டியவர். நல்லா தெரிஞ்சுக்காங்க, சிங்கங்கள் வலிமையானதுதான், ஆனால் அவைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. ஆட்டுக்குட்டிகளோ வலிமை இல்லாதவைகள், ஆனால் அவைகளின் எண்ணிக்கை உலகமெங்கும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. காரணம், இந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன் என்று ஒருவன் இருக்கிறான். அதனால மைண்ட்ல இருந்து இங்கிட்டு பிசாசு வந்துருவானா, அங்கிட்டு எங்கிட்டு வரமாட்டான் சார். உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே அவனுடைய கரங்கள் செயல் இழந்து போவ புள்ளி வச்சிட்டீங்களா? லேசான காரியம், லேசான காரியம். கொஞ்சம் கூட அவனை குறித்த பயம் உங்களுக்கு வந்துவிடவே கூடாது. கொஞ்சம் கூட உங்கள் எதிரியின் தந்திரங்களை குறித்த பயம் உங்களுக்கு வந்துடவே கூடாது. தலையை நசுக்கு வர்றா பாப்பண்டா அப்படின்னு உட்காரணும் தைரியமா. சத்துருக்களோடு ஒளிமுக வாசலில் பேசுவார்கள். சத்துருட்ட பேசணும் சார். ஆமா, எத்தனை பண்ண போறோம் பெண்ணன்ற? ஆமா, நீ சொல்ற மாதிரி கெட்ட என்ன பெண்ணன்ற? தலைவர் கூட இருக்கிறாரு, தைரியமா பேசணும். சார் நீங்க மாறுறது கொள்றது எல்லாம் உங்களுக்கு அவருக்கு இருக்கிற பிரச்சனை. இதுல மூன்றாம் ஆளுக்கு இடமே கிடையாது. சில பார்த்தீங்கன்னா அந்த இடையில இப்போ இல்லை, ஒரு 5 வருஷத்துக்குலாம் முன்னாடி அப்படியே நான் ஜெபிக்கும் போது சுற்றி வந்து நிற்பாங்க. குறிப்பாக அம்மணிகள் தான். அவங்களுக்கு தான் இந்த ரொம்ப ஐயோ ஃபாதர் விழுந்துடக்கூடாது, பாஸ்ட் விழுந்துடக்கூடாது, ரீகா மானா சாந்தா ராபான்னு சுற்றி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜென்ஸ்லாம் அந்த அளவுக்கு கிடையாது, எல்லா பெண்களும் கிடையாது. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு என்னென்னா அந்த ஹெர்குலஸ் மாதிரி, ஹெர்குலஸ் என்ன செய்வான், உலகத்தையே முதுகில் வச்சுருப்பான். அந்த மாதிரி இவங்களுக்கு அப்போ டோட்டல் மினிஸ்ட்ரி அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி. நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிறது, என்ன காப்பா காப்பா இங்கே சவுண்டு இங்கிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. ஏன்னா அந்த இவங்க ஃபுல்லாக அப்படியே என்ன செய்கிறாங்களாம், பேக்கப். ஜேக்கப்புக்கு ப்ரே பண்ணி தான் இங்கே பேக்கப் வந்து பேக்கப். நான் சொல்லிட்டேன் பேக்கப் பண்ணு. நான் கேட்டேன் என்ன சார்? இல்லை நான் ஃபுல்லாக ஜபத்தில் உங்களை ஜபத்திலே தாங்குவது என்பது அழகான ஒரு வார்த்தை. தாங்குவதுன்னா பெரிய லெவலில் பிரேக் பண்ணுறது, உடைக்கிறது. இது ஒரு அவிசுவாசத்தின் விளைவில் அந்த பாவத்தை குறித்த பயம், ரொம்ப பாவத்தை குறித்த பயம் இருக்கிறவங்களாம் பர்சனலாக அந்த பாவத்தில் விழுந்திருப்பாங்க. தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஒரு பாவத்துக்கு ரொம்ப ஊழியக்காரருக்கு ஜெபிக்கிறேன், ஆண்டவரே அவர் அந்த பாவத்தில் விழுந்துடக்கூடாதுன்னா அவன் வலுவா விழுந்திருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அனுபவம் பேசுது. நாங்கள் இப்போ என்னப்பா என்ன அது, ஏன் அது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு அந்த காயங்கள் இல்லைன்னு அர்த்தம். அதான் மேட்டர். ஆனால் இவ்வளோ அப்படியே ஜபத்தில் காப்பா காப்பு அப்படி உரு போடுறாங்க. குண்டலினி சக்தி இங்கேருந்து இப்படி மேலே கொண்டுறாங்க. ரீமானாஷா இல்லை, இது உலகம் முழுவதும் போகணும். ஆங்காங்க இருக்கிற ஜெப வீராங்கனைகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்ப ஜெபிக்க வேணாம், ஜெபிங்க. வெற்றியின் சிந்தையோடு ஜெபியுங்கள், தோல்வியின் பயத்தோடு ஜெபியாதிருங்கள்.
ஜெபங்கள் பயத்தின் விளைவாய் வருவதல்ல, அது வெற்றியின் விளைவாய் வருவது. Prayer is an authority. ஆமென். ஒருத்தர் வந்து அருவாள் எடுத்து திடீர்னு வெட்ட வந்து, நாங்கள் டிவிஎஸ் வீட்டில் போகும்போது திடீர்னு ஒருத்தர் அருவாளை தூக்கி என்னடா அந்நிய பாஸ் எதுக்குடா வந்துச்சு, அருவாளை பார்த்தாலும் பயத்தில் வந்துருச்சு. அவன் கொஞ்சம் மிரண்டேன், என்னடாவே. Prayer comes out of fear. It is a second class, third class prayer only. அது not necessary நான் சொல்ல மாட்டேன். It's a third class prayer. பயந்து போய் சீசரில் எழுப்புனாங்க பாருங்க, ஐயரே ஐயரே, நான் எந்திரிச்சேன், அன்பு பிள்ளைகளே அப்படின்னாரா, மண்டையில போட போய் உட்கார, தூங்குற பெண் எழுப்புனீங்கன்னாரு. ஐயா, உங்களை எழுப்பாம யார் எழுப்பும்? டே நீ எழுப்பு, நீ பயத்தில் எழுப்பக்கூடாதுடா. ஜெபம் என்பது பயத்தில் இருந்து வந்தால் அதுக்கு பேர் ஜெபமே கிடையாது, தைரியத்திலிருந்து வரணும். சார் நீங்க சும்மா இருங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றவன் தான் தளபதி. ஐயா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்றது வந்து இருக்கிறவனே டெர கிளப்பி விட்டுட்டு சொல்றேன் நான். இல்லை என்னன்னா, உங்கள்ட்ட ஒன்று காட்டினாருன்னா நீங்க தளபதினு அர்த்தம், உங்களால் அதை நொறுக்க முடியும்னு அர்த்தம். அவ்வளோதான். பாலை இன்னொரு ஆள் கோட்டில் போட்டு போகணும் இல்லை, நீங்கள் நொறுக்க முடியும். அதனால் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. உன்னை திரும்பி கேட்டேன், நீங்களாம் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்கம்மா இந்த ஊழியங்களில் அப்படின்னு. ஷாமா, நாம் 3 வருடமாக நாங்கள் தேவ கிருபையினாலே இருக்கிறோம். நான் 16 வயசுலேருந்து ஊழியத்தில் இருக்கிறேன். இத்தனை வருட காலமாக எனக்கு பின்னாடி 4 ஜெப வீராங்கனைகளோடு நான் தெரியலை, ஆனால் தேவன் என்னை பாதுகாத்தார். தேவன் உங்கள் ஜெபத்தின் அடிப்படையில் வேலை செய்கிற தேவன் அல்ல என்கிற அதிர்ச்சியான உண்மைகள் சொல்லுகிறேன். ஆனால் ஜெபத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறவர் என்பதற்கு நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த வசனங்கள் அத்தனையும் பழைய உடன்படிக்கையோடு இணைக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கையிலே நாம் வேண்டிக் கொள்வதற்கு ஏற்றாற்போல் கிரியை செய்வதற்கு தெய்வம் அல்ல, நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஸோ உங்க பிரேயர் வந்து இங்கே இட் டேக்ஸ் a less part. அதை நான் சொல்ல வருகிறேன். நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், இவ்வளவு நேரம் நான் பேசினது ஒரு வரியில சொல்லணும்னா என்னன்னா, God has no limit. ஆமென். God has no limit. நீங்க எப்பவுமே ரூட் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, ஒரு செய்தி எப்படி கொடுத்தா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்? ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஆனா தேவன் நினைச்சானா நீங்க ப்ரிப்பரேஷனே இல்லாம கொடுக்க போற. நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த செய்தியின் வியூவர்ஸை விட ப்ரிப்பரே பண்ணாத செய்தி இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும் முத. அப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா ப்ரிப்பரேஷன் இல்லாதப்பவும் உங்களுக்கு அதே தைரியம் இருக்கும். இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்? யாரும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம்ன்ற கண்டியா இல்ல. ப்ரிப்பரேஷன் இல்லாத போதும் அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமா, நான் டிக்கெட்டை நம்பி வரல, நான் கண்டக்டரை நம்பி வந்திருக்கிறேன். டிக்கெட் எடுத்தோன்ற தைரியத்தில் வரல, கண்டக்டர் எனக்கு தெரிஞ்சோன்ற தைரியத்தில் வந்திருக்கிறேன். அவர் நினைச்சாருன்னா எனக்கு ஒரு டிக்கெட்டை எடுத்து என்ன கூட்டு போவார், இல்லாட்டி டிக்கெட்டே போடாம என்ன கூட்டு போவார். ஸோ பொருட்கள் மீது அல்ல, தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். ஓகே, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என் அன்புக்குரியவர்களே, அப்ப நான் சொல்ல வர்றது என்ன, காடுக்கு லிமிட் கிடையாது. ரெண்டாவது, பிசாசுக்கு ரைட்ஸ் கிடையாது. இதை புரிஞ்சிட்டீங்கன்னா எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, மிக முக்கியமான ஒரு வார்த்தை இப்பொழுது நான் பேசுகிறேன், தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் பிசாசுக்கு பயப்படுவதற்கு காரணம், அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மீது ஒரு லீகல் ரைட்ஸ் இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. அந்த பயத்துக்கு அடிப்படை காரணமே அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லீகல் ரைட்ஸ் இருக்குன்னு உங்க மனசுல எங்கேயோ எழுதி இருக்கு. புட்டிங்கேறீங்க. ஒரு விஷயத்தை ஆழமா வச்சுக்காங்க, எந்த விதத்திலும் அவன் என்னை தொடுவதற்கு அதிகாரம், சட்டபூர்வமான அதிகாரம். வெளியேறு. கையை தட்டி அவருக்கு ஆமென், 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 ஆமென். எந்த விதத்திலும் உங்களை தொடுவதற்கு பிசாசிற்கு சட்டபூர்வமான அதிகாரம் என்று எதுவும் இல்லை. ஏனென்றால் எந்த ஒரு காரியத்திற்காக பிசாசு உங்களை அடிக்க வேண்டும் என்றாலும்
அந்த அடிகளை எல்லாம் உங்கள் பெயருக்கு அவர் வாங்கிவிட்டபடியினால் மறுபடியும் உங்களை அடிப்பதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். பிறகு சிலுவை வீணாயிருக்குமே. முத உங்க மனசுல ஆழத்துல எங்கேயோ எழுதி ஒட்டி வச்சிருக்கான் பிசாசு ஒரு ஸ்டிக்கரை. உரிச்சிடுங்க, பழைய வருஷ ஸ்டிக்கரை உரிக்கிற மாதிரி உரிச்சிடுங்க. எந்த விதத்திலும், கமான் சே, எந்த விதத்திலும் பிசாசு என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் தொழிலை, என் ஊழியத்தை தொடுவதற்கு எந்த விதத்திலும் சட்டபூர்வமான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆமென். பிரைஸ் காட். அதை புரிஞ்சுக்காங்க. இந்த வார்த்தை பாவிகளுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தி. நீங்க நல்லா இருக்கணும் தேவன் விரும்புகிறார். ஆமென். உங்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களை சரி செய்வது என்பது தேவனுடைய மாற்று சிகிச்சை. அதுக்கும் இவனுக்கும் என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? சார் உங்க கையில ஒரு கட்டி வந்துருச்சு, அது ஒரு மோசமான கட்டி, அந்த கட்டியை எடுக்கணும், இல்லாட்டி கையே எடுக்கிற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு உடனே டாக்டர் என்ன செய்யறாரு? இந்த கட்டியை விட்டா விரல் ஃபுல்லாக உடம்புக்கு வந்துடும், அதை கட் பண்ணணும். நம்ம கறிக்கடை பாய் இருக்காருல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியுதா? கறிக்கடை பாய் நல்லா கறி வெட்டு வர மாட்டாரா? ஒரே துண்டில் காலி பண்ணிடுவார். இவங்க அம்பிட்டு ஒரு மோமுடியை போட்டு கா 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 சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, பாயை கூப்பிடுங்க கறிக்கடை பாய் அப்படின்னு வச்சு கோழி காலை வெட்டுற மாதிரி சக்கால் அப்படின்னு வெட்டிடுவார். எப்படி? மேலே 2 நிமிஷத்துல முடிஞ்சிச்சு. கூப்பிட்டுருமா பாய? சொல்லு. பிசாசை கூப்பிடுறியே, பிசாசு இப்படிலாம் பண்ணா அவர் திருந்து. கறிக்கடை பாய் 2 நிமிஷத்துல பண்றத மருத்துவர்கள் 2 மணி நேரம் ஆனாலும் மருத்துவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். அவங்களுக்கு தெரியாத 2 நிமிஷத்துல காலி பண்ணிட்டு போறதுக்கு. உங்களை ஹர்ட் பண்ணாம செய்யணும். கையை தட்டு. உங்களை நோகாம செய்யணும். உங்க பேர் ரிப்பேர் ஆகாம செய்யணும். ஏன்னா உங்க பேர்ல அவர் பேர் இருக்கு. உங்க வாழ்க்கையில் அவர் வாழ்க்கை இருக்கு. உங்களுக்கு நடக்கிற ஒரு சிறிய துரும்பு கீழே விழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு அது இழுக்கை உண்டாக்கும். ஆகையால் உங்கள் வாழ்க்கை 100% ஆசீர்வதிக்கப்பட்ட பெர்ஃபெக்டான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே யாருடைய அதிகாரமும் உள்ளே வர முடியாது. இந்த உலகத்தை பிசாசு பார்க்கும்போது உங்களை மட்டும் எப்படி பார்ப்பான்னா, தன்னுடைய வல்லமைக்கு அப்பாற்பட்ட மக்களை பார்ப்பான். உங்களை மட்டும் ரீச் பண்ணவே முடியாது. ட்ரை பண்ணானே என்ன வரும்னா, இந்த சந்தாதாரர், ஆங்கிலத்தில் என்ன சொன்ன அதுக்கு, திஸ் சப்ஸ்கிரைபர், இந்த சந்தாதாரர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார், அல்லது இந்த சந்தாதாரர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். ஆமென். அதனால பிசாச எந்த விதத்திலும் ஏறி போட்டு மீதிங்க, வெளியே போ, மண்டையில் போட்டுருவேன் போ. ஆமென். அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். அப்பா அவன்கிட்ட எப்படி பேசணும்? தயவு கூர்ந்து நீங்கள் வெளியேறும்படி எப்படி பேசுவோமா? இல்ல புரியல. எப்படி பேச? தயவு கூர்ந்து வெளியேறும்படி. அவன்கிட்ட அவன் மொழியில பேசுங்க. போடா, போறியா இல்லையா, அப்படிதான் பேசணும். மனது உருகி பேசுகிற பிரசங்கிகளை பார்த்துருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் கூட கோவப்பட்டதே கிடையாது. அவங்க பேசும்போதே மனதுருக்கத்தோடு தான் பேசுவாங்க. ஆனால் ஃபைனல் ப்ரேயரில் பிசாசை துரத்தும் போது மட்டும் அவங்கள டோட்டல் டோனே மாறும் பாருங்க, அவங்க பர்சனாலிட்டியே மாறும் பாருங்க. அந்த நேரத்தில் அந்த அந்த அத்தாரிட்டியே வேற மாதிரி வரும். இவரா ஐயாவா இப்படி பேசுறாரு, அவன்கிட்ட அப்படித்தான் பேசணும்.
என்ன சொல்ல வரேன்? ஆமென். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்கன்றேன், அவனை மைண்டுக்குள்ள விடாதீங்கன்றேன். நீ யார்ரா? நீ இயேசு நாமத்தில் வெளியேறா. கைத்தட்டி கொடுத்தவருக்கு ஆமென். ஆமென். யெகோவா ஓசேனு என்றால் அவர் உங்களை உருவாக்குகிற கர்த்தர், உருவாக்குகிற தேவன். இதுல எந்த மனிதனோட உதவியும் அவருக்கு தேவையில்லை. நீ கறிக்கடை பாய் மாதிரி வந்து கரையில் விரலை வெட்டிட்டு போயிடுவேன். உன் கையில் கொடுத்தா தான் நடக்கும், எனக்கு தெரியும். இல்லை நீங்கள் லேட்டாக பண்ணுவீங்க, நான் லேட்டாக பண்ணாலும் தெளிவாக பண்ணுவேன்டா. ஆமாம், கை இருக்கும், கட்டி மட்டும் போகும். ஆமாம், நீ வந்தால் கையே போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், பாதகமே எல்லாம் வேலை செய்கிற தேவன். கையை தட்டுங்க இயேசு நாமத்தில். அமைதியாக அமர்ந்திருங்கள். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். அந்த இடத்துல தான் நிற்கணும், அந்த இடத்துல தான் நிற்கணும். எனக்கு விரோதமாக சொல்லுங்க, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். எனக்கு எதிராக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும். இந்த இரவு வேளையிலே இந்த 2 வார்த்தைகளும் எனக்காக 100% வேலை செய்து எல்லாவற்றை நிர்மூலமாக்குவதாக. எங்களுக்கும் எங்கள் ஊழியர்களுக்கும் எங்கள் நண்பர்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற அத்தனையும் இந்த இரவு வேளையிலே செயல் இழந்து போவதாக இயேசுவின் தந்தளிக்கிறது. நல்லா 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 கைத்திருக்கவங்க முழு வாழ்க்கையும் இந்த ஒரு சில வரிகளினாலே வேறு ஒரு வர்ணத்திற்கு மாறுகிறது. எஸ் லார்ட், எஸ் லார்ட். நல்லா கைத்தட்டுங்க. நல்ல 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 அந்நிய பாஷையில் இந்த 2 வரியிலே என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள், ஒரு பூரண மாற்றங்கள் ஏற்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்ப பண்ணதுக்கு பேரும் ஜெபம் தான். இப்ப என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும் சார், அதை தனியா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி ஜெபம் பண்ண சொல்றாரு. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவாங்க. உடனே ஏரோது காலை விழுந்துரு, ஐயான்னு போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள்னாரு. So when God saws something, that means you must take your authority and crush his head. இயேசுவின் நாமத்தில் it's already crushed. ஆமா, ஏறி மிதிச்சு ஸ்டாம்ப் டவுன் பண்ணி வெளியேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். உங்கள் எதிரிகளின் எதிர்பார்ப்புகள் எண்ணமற்று போகும், செயலிழந்து போகும். இதெல்லாம் என்னன்னா, இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், திஸ் இஸ் அ ப்ரேயர். அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜெபமே பண்ணலைன்ற மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. அவனோட நீங்கள் நிறையா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டு போவான், நம்ம 100 ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முதலாவது நாங்கள் ஜெபிக்காதவர்கள் என்ற எண்ணத்தை எடுத்து போடுங்க. நாங்கள் ஏகப்பட்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம்யா. ஆமாம், நீ ஜெபம் நீ பண்ணுறதே நாங்கள் பண்ணுறதில்ல. ஸோ என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டீங்க. ஒரு எதிர்மறையான காரியத்தை தடுப்பதற்கு அல்லது தவிடுபடியாக்குவதற்கு என்ன செய்யணுமோ செஞ்சிட்டீங்க. Devil has no right. He has no any other legal rights over you. தைரியமாயிருங்கள். உங்களுக்கான கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்கான நிந்தையும் அவமானத்தையும் சிலுவையில் அவர் சுமந்தார். சிலுவையிலே சுமந்தது யாருடைய நிந்தை? அவருடைய நிந்தையா? இல்லை, நம்முடைய நிந்தையை அவர் சுமந்தார். அவர் நிந்தையும் அவமானத்தையும் சுமந்தபடியினால் நான் சொல்லுகிறேன், நாம் நிந்தையும் அவமானத்தையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாகிலும் ஒன்று உங்களுக்கு எதிராக வரும்போது அங்கிருந்து தேவன் உங்களை எங்கேயோ கொண்டு போறார். ஸோ என்ன சொல்லுவேன்னா, God has no limit, devil has no right. அவ்வளோதான் நீங்கள் நான் உங்கள்கிட்ட பேசுனது. God has no limit, devil has no rights. எல்லாம் சொல்லுங்க. My father has no any limit. My enemy has no any rights. அவ்வளோதான். இது உங்களுக்குள்ள இருக்கும்னா நீ பாட்டுக்க உங்களுடைய ஒரிஜினல் சார், ராஜா சார், நீங்கள் ராஜா சார், அது நீங்கள் மறந்துடுறாங்க சார், மறந்துடுறாங்க சார்.
ராஜான்னா யார் தெரியுமா? பைபிளை படிங்க. இல்லையா பழைய தமிழ் புக்கையாச்சும் வாங்கி வாசிங்க. ராஜாக்கள் எப்படி ஆண்டிருக்கிறாங்க சார். எதிரிகள் சங்கிலியை போட்டு இழுத்துட்டு போயிருப்பாங்க. அப்பவும் அப்படிதான் பேச, நான் உன்னை ஏன் அழைத்து வந்திருக்கிறேன் தெரியுமா? திருத்தி கொள்ளுங்கள், இழுத்து வந்திருக்கிறீர்கள். கிங்கா தான் சார் இருக்கணும். ஆமா, நீங்க மங்குன்னு இருந்தீங்கன்னா அவன் ஆமா சங்கு உதிர். அவன் ராஜாக்களாய் இருக்க வேண்டும். ஆமா, துணிந்தவனுக்கு அப்படி வரணும். நீங்க ஊதிட்டாங்களா? இல்ல தைரியமா இருங்க சார். உங்களை ராஜாவாக தான் சிருஷ்டித்திருக்கிறார் தேவன். நீங்க ராஜா தான். என் அன்புக்குரியவர்களே, ஸோ உங்களுடைய ஜெபம் ராஜா மாதிரி இருக்கணும். நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது ராஜா மாதிரி இருக்கணும். உங்கள் எதிரிகிட்ட பேசும்போது ராஜா மாதிரி பேசணும். இதெல்லாம் ரத்தம், இதெல்லாம் வித்து, இதெல்லாம் தானாகவே என்ன செய்யணும்? வரணும். அதான் அடிக்கடி சொல்கிறேன்ல, சிங்கம் வந்து சகதியில் விழுந்தோன்னு எந்திரிச்சோமையோ நகத்தம், சகதியில் விழுந்து எந்திரிச்சால் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டால் என்ன சொல்லுவேன்? குற்ற உணர்ச்சி எடுத்து போடுங்க, பயத்தை எடுத்து போடுங்க. என்ன பயம்? எதுக்கு பயப்படுறீங்க? தூக்கி எறிங்க பிசாசு கொடுக்குற பயத்தை. சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்கள் என்பதினால் அல்ல, அவர் நல்லவர் என்பதினால். ஆமென், ஆமென். மைண்ட்ல வச்சுக்காங்க. யாராச்சும் இப்போ நீங்கள் வந்து திடீர்னு வந்து பிசாசு சொல்கிறேன் அவங்கள்ட்ட, நீ இன்னைக்கு தப்பு பண்ண, அதனால் நாளைக்கு நீ செத்து போயிடுவ அப்படின்னு நீ சிரிக்கணும். சரிங்க? அஞ்சல் எதுக்கு சிரிக்கிற? தப்பு பண்ணா செத்து போனா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்து போயிருக்கேன்றா. போட ஓ லாஜிக் படியே வச்சுக்கோ. நீலாம் நிற்க மாட்ட, அவன் பலவீனங்கள் அழிச்சிடும் அப்படின்னா ஊழியம் தொடங்க அடுத்த வருஷமே செத்துருக்கணும். நான் இல்லை. உங்களுடைய வலிமையே நீங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறீர்கள். You are not alone. ஆமென். சரியான மெசேஜ் சார். எங்க இருந்து வருதுன்னே தெரியல சார். நான் எடுத்து வச்சதுக்கு ஒன்றும் போல சார். எங்க இருந்து வருதுன்னே தெரியல எனக்கு. நான் எழுதாதா பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் நினைக்காதா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜப கூட்டத்தை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரேன். இங்கே வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு பேச்சு அப்படி கூட்ட சொல்லலை, சொல்கிறேன். அதுதான் வந்து நீ வேறு மனுஷன் ஆவாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன் மீது இறங்குவார். அப்பொழுது நீ தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேறு மனுஷன் ஆவாய். ஆவியானவர் இறங்கும் போது எல்லாம் தவிடுபடியாயிரும். எடுத்து வச்ச மெசேஜ் கூட தவிடுபடியாயிரும். ஃபுல்லா காலி பண்ணிட்டு அவர் வந்து நின்றுட்டு இருப்பார். கர்த்தர் நல்லவர். 5 நாள் எடுத்தோம் எண்ணங்களின் வலிமைன்னு. நீங்கள் நினைக்கிறதா உங்களுக்கு நடக்கும்னு. 6வது நாள் வீட்டில் போய் பைபிளை திறந்து பார்த்தா நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் வருது. என்னையா சாமி வரு, பலமுள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணி வீட்டுக்கு போனோம்னா, பலமற்றவனுக்காகிலும் அவர் உதவி செய்வது லேசான காரியம். ஓ, அவர் எப்பொழுதும் என் பிரசங்கத்தை விட பெரியவராக இருக்கிறார். நல்லா கை தட்டுங்க. ஆமென், ஆமென். All the ways of my ministerial life, என்னுடைய 28 வருட பிரசங்க அனுபவம். 28 வருடமா நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 28 வருஷத்துல நீங்க கண்டுபிடிச்ச ஒன்று சொல்லுங்கன்னா, அவர் எப்பொழுதும் என் பிரசங்கத்தை விட பெரியவராக இருக்கிறார். நம்முடைய பிரசங்கங்கள் எல்லாம், மிக சிறந்த பிரசங்கங்கள் எல்லாம் அவருடைய வல்லமையின் கடைக்கோடியை விவரித்துக் கொண்டு இருக்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கோள்கள், இதெல்லாம் இன்னும் கண்டே பிடிக்க முடியாத தூரம்லாம் இருக்கான். இது எல்லாம் யோபு சொல்றான், உம்முடைய கிரியையின் கடைக்கோடிகள் எல்லாம். அந்த வந்து சைடு ஆக்டர்ஸ், சூரியன்லாம் சைடு ஆக்டரான். ராஜா வாழ்க, ராஜா வாழ்க வாங்கல, எல்லாம் 50-50 ரூபா போ போ, சைடு ஆக்டர் எல்லாம் வெளியே போயிரு. அந்த மாதிரி ராஜா வாழ்க மருந்து சூரியன் சந்திரன்லாம். அப்போ
இந்த சைடு ஆக்டர் எப்படி இருந்தா மெயின் ஆக்டர்ல எப்படி இருக்கும் சார்? விசிலடிங்க சார். என்ன சார் நீங்க? தேவன் பெரியவர்.